சிஎஸ்ஆர் நடக்குது நாட்டுல. விஜய்ங்கிற ஒரு நபர் அரசியல் கட்சி தொடங்கி மக்களை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி வராரு. கரூர்ல இவர் கலந்துகிட்ட பிரச்சார கூட்டத்துல இவருடைய கட்சி தொண்டர்கள், தாவேகாவினுடைய கட்சி தொண்டர்கள்னு சொல்லக்கூடியவங்க கிட்டத்தட்ட 41 பேர் தங்களுடைய உயிரை அந்த கூட்டத்துல பங்கெடுத்ததுனால இழந்து போறாங்க. இப்போ இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசும்போது இதற்கும் நடிகர் விஜய் இந்த விஷயத்தை எப்படி அணுகி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. 8:45க்கு தான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதாக 8:45 இருந்து இந்த நிகழ்ச்சி தொடங்க போறதா, பிரச்சார பயணம் தொடங்க போறதா அறிவிக்கிறாங்க. ஆனா தன்னுடைய வீட்டில இருந்தே, சென்னையில இருந்து 8 மணிக்கு தான் விஜய் புறப்படுறாரு. அதாவது 8:45க்கு நாமக்கல்ல விஜய் முதல் பிரச்சார கூட்டத்துல பங்கேற்கிறதா இவங்களுடைய அபிஷியல் ஹேண்டல்ல அறிவிச்சிடுறாங்க. ஆனா 8 மணிக்கு தான் தன்னுடைய பனையூர் இல்லத்துல இருந்தே கிளம்புறாரு. அப்போ 8:45 இருந்து வந்து அந்த களத்துல நிக்கக்கூடிய அப்பாவி மக்கள், பொதுமக்கள் வெயில்ல நின்னு வெந்து போனா இவருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தானே உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சம்பவம் நடந்த கரூருக்கு வருவோம். கரூர்ல இவர் 12:30 மணிக்கு கலந்துக்குவாரு. 12:30 மணில இருந்து 1 மணிக்குள்ள இவரு கூட்டத்துக்கு 12 மணில இருந்து 1 மணிக்குள்ள கூட்டத்துக்கு வந்துருவாருன்னு தாவேகாவினுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்ல அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட 9 மணில இருந்தே அந்த பகுதிக்கு வர தொடங்கி இருக்கிறாங்க. அப்போ இவரு 12 மணிக்கு வருவோன்னு அறிவிச்சிடுறாரு. 12 மணிக்கு வருவோன்னு அறிவிச்சிட்டு 8 மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு. ஆனா வந்து வேகாத வெயில்ல 8 மணில இருந்து கிட்டத்தட்ட ஈவினிங் 7 மணி வரைக்கும் அந்த களத்திலேயே நின்னு இருக்கிறாங்க அப்பாவி மக்கள். இப்போ இந்த மக்களை பத்தி அவருடைய பார்வை என்ன? இன்னைக்கு சொல்றாங்க, எங்களால டிராவல் பண்ணி வர முடியல, வர்றதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்றாங்க. அன்னைக்கு கரூர்ல பிரச்சாரத்தை 7:30 மணிக்கு முடிச்சிட்டு 40 நிமிஷத்துல கரூருக்கு போய் 40 நிமிஷத்துல திருச்சிக்கு போய் திருச்சியில இருந்து 40 நிமிஷத்துல சென்னைக்கு போயிட்டாரு. 1.5 மணி நேரத்துல இவரால கரூர்ல இருந்து சென்னைக்கு போக முடிஞ்ச இவரால மக்கள் கூட்டத்துல நிக்கும் போது மட்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றதுக்கு 6 மணி நேரம் ஏன் தேவைப்படுது? ஏன் தேவைப்படுதுன்னா இவர் அவங்கள மக்களா பார்க்கல, இவர் அவங்கள அப்பாவி மக்களா பார்க்கல. இவரை விடுங்க, இவரை கூட இருக்கக்கூடிய ஆதவர்ஜினாவா இருக்கட்டும், இல்லைன்னா அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர்னு சொல்லப்படுற புசி ஆனந்தா இருக்கட்டும், இவங்கெல்லாம் திரண்டிருந்த மக்களை, அப்பாவி மக்களை, பொதுமக்களை என்னவா பார்த்தாங்க? இவங்களுக்கு கிளம்பும் போது தெரியாதா? 8 மணிக்கு தெரியாதா? 8 மணிக்கு கிளம்புனா போய் சேர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகுமே, 3.5 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் நாமக்கல்ல ரோட்ல மக்கள் நிப்பாங்களேன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி, அது கூட பரவாயில்ல. அடுத்து கரூருக்கு வந்தாச்சு, நிகழ்ச்சி நடக்குது. நிகழ்ச்சி நடக்கும் போது என்ன பண்றாங்க, கீழ இருந்து சலசலப்பு ஏற்படுது, தண்ணி கேட்கிறாங்க. நீங்க பெரிய வாலண்டியர்ஸ் வச்சிருக்கிறோம்னு சொல்றீங்க, நாங்க நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்க முடியும்னு சொல்றீங்க, கீழ தண்ணி கேட்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி கொடுக்க கூட உங்க கிட்ட ஆள் இல்லையா? மேல விஜய் மேல இருந்து தூக்கி தண்ணியை கீழே போடுவாரா? மக்களை நோக்கி தண்ணி பாட்டில தூக்கி வீசுவாங்களா? இவர் தண்ணி பாட்டில தூக்கி வீசும்போது அங்க ஏற்படக்கூடிய சலசலப்பை நம்மளால நேரடியா லைவ்ல பார்க்க முடியுதே. இவர் ஒரு பக்கம் வீசுறாரு, ஒரு பக்கம் வீசுறாரு. உங்களுக்கெல்லாம் மக்களை பார்த்தா எப்படி தெரியுது? அவன்லாம் யாரு அங்க வந்திருக்கிறவன்லாம்? உங்களை பார்க்க வாதத்துக்கே வச்சுக்கோ, உங்களை நேசிக்கிற நீங்க உங்களை ஒரு பெரிய ஆளா மதிச்சு பார்க்க வந்திருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு தண்ணி பாட்டில தூக்கி வீசுறீங்க. சரி, தண்ணி பாட்டில் தூக்கி வீசுறதா இருக்கட்டும், இல்ல லேட்டா கிளம்பி வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க பாருங்க, ரோட்ல ஆம்புலன்ஸ் போகுது. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்கு இவங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க? ஏன் இந்த ஆம்புலன்ஸ் வருது, ஏன் இங்க நிக்குது, இதெல்லாம் அங்க வாதமே கிடையாது. விழுந்து மயங்கி விழுந்திருக்கக்கூடியவங்க உங்க கட்சியின் தொண்டர்கள். அவங்கள தூக்கிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்ல. ஏன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த உங்க ஸ்கிரிப்ட் அங்க பேசுறதுக்கு உங்களுக்கு இடையூறு ஏற்பட்டுரும். உங்களால அந்த ஸ்கிரிப்ட் அங்க கரெக்டா பேச முடியாது. அப்போ உங்க நோக்கம் முழுக்க என்னவா இருக்கு? எப்படியாவது இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இங்க நின்னு ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்தணும், ஒரு கிளாப்ஸ் வாங்கணும், மக்கள் கிட்ட வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டாரா அப்படியே கொண்டு போய் நிறுத்தணுங்கிறது மட்டும்தானே உங்ககிட்ட நோக்கமா இருந்திருக்கு. மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராவே நீங்க இந்த 41 உயிர் இன்னைக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னா இதற்கு யார் பொறுப்பேற்கிறது? உங்களுடைய அலட்சிய நடவடிக்கைக்கு யார் பொறுப்பேற்கிறது? நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வாங்க. ஒரு ஈவென்ட்டா இவங்க என்ன செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு பாருங்க. இப்போ விஜய் அந்த நிகழ்வு நடந்த உடனே கிளம்பி போறாரு. அவரு போட்டும். அவரு கூட வந்த எந்த நிர்வாகி பொறுப்பேத்து களத்துல நின்னாங்க?
அவர் கூட இருக்கிற யாரு இந்த இந்த கீழ இருந்து மேல வந்து விஜய்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தைய காணாம போச்சு, கண்டுபிடிச்சு குடுக்கணும்னு சொல்றாங்க. அவர் அப்படியே மைக்ல அறிவிக்கிறார். சினிமா தானே அவங்களுக்கு எல்லாமே. எல்லாமே சினிமா. மைக்ல அறிவிக்கிறார். தம்பிகளா கண்டுபிடிச்சிருங்க தம்பிகளா. எந்த தம்பி தேடுனா எந்த தம்பி கண்டுபிடிச்சான்? யாரால கண்டுபிடிக்க முடியும்? 27,000 பேர் கூட்டத்துல ஒரு குழந்தை காணாம போயிருச்சுன்னா யாரால கண்டுபிடிக்க முடியும்? யாரு பொறுப்பேற்கிறது? நீங்க பொறுப்பேத்தீங்களா? நீங்க பொறுப்பேத்திருக்க வேண்டாமா? அந்த குழந்தைய காணோம். தம்பிகளா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. நான் இங்க நிக்கிறேன். எல்லாரும் தேடுங்க. இதுதான் அந்த குழந்தையோட அடையாளம். சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லலையே. சொல்ல மனசு வரலையே. அது மட்டும் தான் விஜய்க்கு நடந்துச்சா? இப்போ அவர் கிளம்பட்டுங்க. வண்டியில கிளம்பட்டும். அவர் பெரிய ஸ்டாராவே இருக்கட்டும். அவர் மக்களுக்காக நிக்க வேணாம். மக்கள் கூட நிக்க வேணாம். மக்கள பத்தின அக்கறை வேணாம். கிளம்பி போட்டும். ஆனா, அவர் கூட இருந்த ஆதவ் இறங்கி நின்றுக்கலாமே. நின்னு அந்த மயங்கி விழுந்தவங்களுக்கு என்னாச்சுன்னு பார்த்திருக்கலாமே. புசி ஆனந்த் இறங்கி பார்த்திருக்கலாமே. நிர்மல்குமார் பார்த்திருக்கலாமே. அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பார்த்திருக்கலாமே. அப்போ இவங்க அத்தனை பேத்துடைய நோக்கமும் ஒரு கிரவுட இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ல ஒரு கிரவுடு வரணும். அந்த கிரவுடுக்கு நடுவுல நின்னு விஜய் பேசணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், கலைஞ்சு போணும். பாட்டு பாடுறதும், டான்ஸ் ஆடுறதும், கலைஞ்சு போறதுமாங்க ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கம். அரசியல் கட்சி கூட வேண்டாம். ஒரு மனிதாபிமானம் உள்ளவன் என்ன நடந்துக்குவான்? இவங்க இதையெல்லாம் பண்ணிட்டு ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இதெல்லாம் நடந்துருச்சு. இறந்து போயிட்டான். இன்னையோட 4 நாள் ஆச்சு. கூட்டத்துக்கு வந்தவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும்போது சொல்லிட்டாங்க. நான் இதை அரசியலாக்க விரும்பல. மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா களத்துல நிற்போம். எந்த உதவினாலும் செய்வோம்னு பெருந்தன்மையோட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அறிவிச்சிட்டாங்க. ஆனா நான் ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன். வந்தவங்க எல்லாருமே விஜயின் ரசிகர்கள். இல்லன்னா தாவேக்காவினுடைய தொண்டர்கள். அப்படி இருக்கும்போது 41 பேரினுடைய குடும்பத்தை இவர் நேரில் சந்திச்சிருக்கணுமா, சந்திச்சிருக்க கூடாதா? அவங்கள்ட்ட போய் ஆறுதலா களத்துல நின்றுக்கணுமா, நின்றுக்க கூடாதா? இல்ல அன்னைக்கு நைட்டே இவர் வந்திருக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு கேட்டா என்ன சொல்றாங்க? அப்ப வந்தா கூட்டம் பயங்கரமா வந்துரும் அப்படிங்கிறாங்க. இவர் போற எல்லா இடத்துக்கும் கூட்டம் வருதா? நேத்து கிளம்பி இவருடைய அடையார் இல்லத்துக்கு போனார். என்ன கூட்டம் அப்படியே லட்சக்கணக்கான பேர் வந்துட்டானா? இவர் இங்க இருந்து ஓடி திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சென்னைக்கு ஓடினாரு. அப்போ இவர் பின்னாடியே கூட்டம் போயிருச்சா? அதெல்லாம் மக்களை ரொம்ப ஏமாளிகளா நினைக்கக்கூடிய செய்திங்க இதெல்லாம். இவரு கிளம்பி அன்னைக்கு நைட்டே கரூர் மருத்துவமனைக்கு வந்திருக்கணும். சரி, கரூர் மருத்துவமனைக்கு வரல. இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஏன் இவர் பிரஸ் மீட் கொடுக்கலன்னு கேட்கறாங்க. நான் பிரஸ் மீட் கூட கேட்கல. 41 பேரை இவர் இறந்து போன தாவேக்காவின் தொண்டர்கள் 41 பேரை இவர் போய் இப்போ வரைக்கும் சந்திக்கலையே ஏன்? சரி, இவரு தான் சந்திக்கல. இன்னும் அந்த கேட்கறாங்க திமுகவினுடைய வாட்டர் பாட்டில் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நீங்க வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்கலாம்ல? ஏன் ஆதவர்ஜுனா வந்து ஒரு 5000 வாட்டர் பாட்டிலோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம்ல? ஏன் அங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வசதிக்கு நீங்க ஏற்பாடு செஞ்சிருக்கலாம்ல? செய்யல. ஏன்னா இவங்க யாருமே அங்க நிக்கல, ஓடி போயிட்டாங்க. தலைமறைவாயிட்டான். போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். இவன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாகி ஓடி போயிட்டு உதவி செய்யறவங்கள பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. கரூர் மாவட்ட செயலாளர் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்தில் பாலாஜி நிகழ்ச்சி இப்படி ஒன்று நடந்துருச்சு, நிறைய பேர் உயிருக்கு போராடுறாங்கன்னு செய்தி கேட்ட உடனே அவர் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு இவர் எப்படி உடனே 5 நிமிஷத்துல போனாரு அப்படின்னு கேட்கிறாங்க. திமுகவினுடைய அலுவலகம் அறிவாலயம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அமராவதி மருத்துவமனை 5 நிமிஷம் நடந்து போயிடலாம். கரூரை நல்லா தெரிஞ்சவங்க அடிப்படையில் நான் சொல்றேன். கரூர்ல இருக்க பொதுமக்கள்கிட்ட போய் கேளுங்க. அண்ணன் செந்தில் பாலாஜிங்கிறவர் இவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, இவங்க விஜய் மாதிரி நினைச்சிட்டாங்க போல. இந்த வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே முன்னாடி ஒரு 10 பேர் பந்தோபஸ்து, பின்னாடி ஒரு பந்தோபஸ்தோட ரோட்ல வரவர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கரூர்ல வீதிக்கு வீதி ஸ்கூட்டர்ல போவாரு, சைக்கிள்ல போவாரு, நடந்து போவாரு. எல்லா வீதியும் அவருக்கு தெரியும். எல்லா மக்களோட வாழ்வோட கலந்துருக்கிறாரு. நேரடியாக அந்த இடத்துக்கு போறாரு 5 நிமிஷத்துல. போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. திமுக தன்னுடைய அமைச்சரவையே முடக்கி விடுது. உடனே போய் பாருங்கன்னு கேட்கிறாங்க. ஒரு நல்ல அறிவுள்ளவன் என்ன தெரியுமா கேட்பான்? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வளவு நேரம் சம்பவம் நடந்து போலையே, இவர் ஏன் போல அப்படின்னு கேட்கணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இடத்துக்கு போல அப்படின்னு சொன்னா, இங்க இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு, இங்க இவர் போகாம இருக்கிறாரே, இவர் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினரான்னு கேட்டா அதுல ஒரு நல்ல பார்வை இருக்கு. ஒருத்தர் சம்பவம் நடந்து 5 நிமிஷத்துல போயிட்டாரு. போய் அங்க நின்று ஆக்சிஜன் வேணுமா, பிளட் வேணுமா, ஆம்புலன்ஸ் வேணுமா, என்ன செய்யணும், பக்கத்துல இருந்து மருத்துவர்களை கூட்டு வரணுமா, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இருந்து ஆளை இங்க கொண்டு வரணுமான்னு பேசக்கூடிய நேரத்துல அங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் செந்தில் பாலாஜி தலைமையில நடந்துட்டு இருக்கு. பக்கத்துல இருந்து அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் வந்துட்டாங்க. அண்ணன் மாசு அவர்கள் கிளம்பி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்தாச்சு. ஏன்னா அரசு இயந்திரம் அங்க நிக்குது. நீ வந்து கூட்டத்தை போட்டுக்கிட்டு 8 மணிக்கு கிளம்பி வருவ, 8:45 நிகழ்ச்சிக்கு வந்து மக்களுக்கு என்ன ஆனா என்னன்னு சொல்லி கிளம்பி போயிருவானா? நாங்க அப்படி இருக்க முடியாது.
திமுகவினுடைய அமைச்சர்கள் அப்படி இருக்க முடியாது. மக்களோட வாழ்வியல கலந்திருக்கிறவங்க. குறிப்பா கரூர் தொகுதி, கரூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு வீட்டோடையும் அண்ணன் செந்தில் பாலாஜிக்கு நேரடியா கனெக்ட் இருக்கு. நீ கேட்கிற அவர் எப்படி வாட்டர் பாட்டில் உடனே கொண்டு வர முடிஞ்சது அவரால? நான் சொல்லட்டுமா எப்படி கொண்டு வந்தாருன்னு? இப்பதான் கரூர்ல முப்பெரும் விழா நடந்து முடிஞ்சிச்சு. 1,00,000 பேருக்கு வாட்டர் பாட்டில் அவர் தான் கொடுத்தாரு அந்த இடத்துல. அந்த வாட்டர் பாட்டிலுடைய தொடர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன் கோவில் திருவிழாக்கள்ல நீங்க பார்த்தது இல்லையா? ஏன் அங்க நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள்ல பார்த்தது இல்லையா? எங்கெல்லாம் உதவிகள் தேவைப்படுதோ அங்க திமுகவுடைய மாவட்ட கழகம் நின்றுருக்கு. 5 நிமிஷத்துல அங்க போய் நின்னு அந்த வேலைகள் செய்றாங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நேரடியா கலந்துக்கிறாரு. நேரடியா அங்க வந்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி நான் உங்க கூட நிப்பேன், பயப்படாதீங்க, 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கான நிவாரணமா தரேன். இது பணத்துக்கான விஷயம் இல்ல. 10 லட்சம் ரூபாய் தரங்கிறதோ, அங்க வந்து நிக்கிறதோ, அரசு உங்களோட பக்கபலமா துணை நிக்குது. நீங்க போயிட்டீங்க, ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. கணவன் இழந்திருக்கிறாங்க, தம்பி இழந்திருக்கிறாங்க, குழந்தை இழந்திருக்கிறாங்க, பச்சிளம் குழந்தைகள் இழந்து போயிருக்கு. உங்களோட நாங்க அரசு இயந்திரம் களத்துல நிக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு செயலுங்க இது. இதை இன்னைக்கு நீங்க விமர்சனம் பண்றீங்களே, இது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இத வந்து எப்படி இவர்களால விமர்சனம் செய்ய முடியுதுன்னு தெரியல எனக்கு. அண்ணன் செந்தில் பாலாஜி போய் அரசு மருத்துவமனையில நிக்கிறதையோ, இல்லனா அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் அந்த குழந்தைகள் அவர் தெளிவா சொல்லி தான் பேசுறாரு. குழந்தைகள் இறந்து போயிருச்சே, நான் உங்களை ஃபாலோ பண்ணதானடா சொன்னேன். உங்களை நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கமாண்ட ஃபாலோ பண்ணுங்கன்னு தானே சொன்னேன்னு சொல்றாரு. முதலமைச்சர் இரவோடு இரவா போய் நிக்கிறாரு. எந்த எந்த அரசு இயந்திரங்க இப்படி செயல்படும்? என்னுடைய மாநிலத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவங்க யாரா வேணா இருக்கட்டும். நான் ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க. இதுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை பார்க்க விஜய பார்க்க வந்த கூட்டம் இது. தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னுடைய ரசிகராக மாறி போய் வந்திருக்க கூட்டம் இது. அப்போ நீங்க வந்து ஆதவர்ஜுனா என்னங்க நைட் 1 மணிக்கு என்ன ட்வீட்? வந்து களத்துல நின்னு பேச வேண்டாமா? கரூருக்கு வர வேண்டாமா? மக்களை பார்க்க வேண்டாமா? பிரஸ் மீட் எல்லாம் 2வது மக்களோட களத்துல வந்து நிக்கணுங்க. பார்க்க வந்தவங்க உங்களை பார்க்க வந்தவங்க தானே. அந்த உணர்வு உங்களுக்கு இல்லையே. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் கேட்டா இவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னா, நாங்க வந்து பார்க்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா எங்களோட மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. எப்படி ஏத்துக்கும்? ஏன்னா உங்களை பார்க்க வந்தவங்க நீங்க கேட்டா நாங்க வந்து வேற இடத்துல இடம் கேட்டோம், இன்னொரு இடத்துல இடம் கொடுத்துட்டாங்கன்னு. இவங்க கேட்ட இடம் என்னது? லைட் ஹவுஸ் ரவுண்டானா கிட்ட கேட்கறாங்க. அங்க இதை விட குறுகலான இடம். ஆனா மாவட்ட நிர்வாகம், காவல்துறை என்ன பண்ணுது? இந்த இடத்துல வைக்க வேணாம், வேற இடம் கொடுக்குறோம், இதை விட வெளிச்சாமி கொஞ்சம் பெரிய இடம், நீங்க அங்க கலந்துக்கங்கன்னு சொல்றோம். அங்க இவங்க கிட்ட நீங்க எத்தனை பேர் வருவீங்கன்னு காவல்துறை கேட்டா 10,000 பேர் தான் வருவோம்னு எழுதி கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லி காவல்துறை முன்னெச்சரிக்கையாக 10,000 பேரை தாண்டி ஏற்பாடுகள்லாம் செஞ்சா இவங்க நாமக்கல்ல இருந்து கூட்டத்தை அப்படியே லைனா இங்க கூட்டிட்டு வராங்க. 8 மணிக்கு சென்னையில இருந்து கிளம்புனது. காவல்துறை அறிவுறுத்தியும் முன்கூட்டியே பேசாதது. மேல இருந்து தண்ணி பாட்டில தூக்கி வீசினது. அது மட்டும் இல்லாம எந்த தொண்டர்கள்ட்டையும் நாமக்கல்ல இருந்து வரக்கூடிய வழியில நின்னு அப்படியே வரும்போதே கண்ணாடி இறக்கி விட்டு பார்த்திருந்தாலே பல பேர் கிளம்பி போயிருப்பான். அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாதது. ஒரு குழந்தை தொலைஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சும் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லி அறிவிச்சு விட்டுட்டு போறது. நடுவில் ஆம்புலன்ஸ் உள்ள வருது, ஒரு சலசலப்பு ஏற்படுது அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு எப்படியான வழிவிடணும், அந்த ஆம்புலன்ஸை கோஆர்டினேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற எந்தவித அடிப்படை புரிதலும் இல்லாம ஒரு மேலே ஏறிக்கிட்டோமா நம்ம எழுதிட்டு அந்த ஸ்கிரிப்டை பேசணுமான்னு பேசிட்டு இன்னைக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கரூர்ல அண்ணன் செந்தில் பாலாஜி யாருன்னு போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு அவரோட ஆபீஸ் எப்படி தெரியுமா இயங்கும்? மருத்துவமனைக்கு அவர் எப்படி போய் நின்னாரு அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில அவருடைய ஆபீஸ்ல இருக்கக்கூடிய உதவியாளர்கள்ட்ட கேட்டா தெரியும். நேரடியா அறிந்தவனுங்கிற முறையில நான் சொல்றேன். அவரோட ஆபீஸ்ல இன்னைக்கு எங்க கோயம்புத்தூர் ஜிஹெச்ல நாங்க அனுமதிச்சிருக்கோம், எங்களுக்கு உதவி வேணும். நாங்க கங்கா ஹாஸ்பிட்டல்ல ரோட்ல போனவன் வந்து பைக்ல ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, பிளட் தேவைப்படுது, உதவி வேணும். கரூர் மருத்துவமனையில ஜிஹெச்ல அனுமதிக்கப்பட்டிருக்கோம், உதவி வேணும். உடனடியாக அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இவர்களுக்கான உதவியை கோஆர்டினேட் பண்ணி அவரே பேசுவாரு. சில இடத்துல நேரா போய் அவரே நிப்பாரு. அவங்களுக்கான உதவிகளை செஞ்சு கொடுக்கப்படும். இதெல்லாம் கரூர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் நேரடியா செஞ்சிருக்கக்கூடிய உதவிகள். அந்த மக்களுக்கு தெரியும். அவங்க களத்திலேயே நிக்கக்கூடியவங்க. களத்துல நிக்கிறவங்கள்ட்ட போய் நீ ஏன் களத்துல நிக்கிற, நீ ஏன் களத்துல நிக்கிறன்னா நாங்க என்ன தனி விமானத்துல வரக்கூடிய ஆளா? ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. இத திமுக கையாளுது. குறிப்பா அந்த மாவட்ட நிர்வாகம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்தது மட்டும் இல்ல,
அவர்களுக்கு தேவையான மனரீதியான உதவிகளை திமுக அந்த களத்துல நின்னு செஞ்சிருக்கு. நீங்க உளவியல் ரீதியாவும் அவங்க பக்கத்துல நிக்கல. அவங்க கூட நின்னு இருக்க வேண்டிய தார்மீக பொறுப்பும் நீங்க ஏற்கல. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள பார்க்க வந்தவன போயும் நீங்க சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு மனம் இல்ல. இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா இன்னைக்கு பிஜேபியும் உங்களுக்கு ஆதரவா சிலர் இன்னைக்கு பேசுறாங்க அப்படிங்கிறதுனால, நீங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளா உங்களுடைய இடத்துல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்திருக்கிறதா நினைக்கிறீங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க. உங்களுடைய இந்த செயலால் உங்களை பார்க்க செயல் கூட வேணாம். உங்களை பார்க்க வந்த 41 பேரினுடைய உயிர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இழந்து நிற்கிறோம். இது தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருந்துயராகவும், பெருங்கவலையாகவும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரும் கோபமாகவும் மாறி இருக்கிறது. நன்றி.